வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் வள்ளலாரை பற்றி பேச போகிறேன். அன்பின் சிகரமாய் அருள் பெரும் ஜோதியாய் சமரச சுத்த சண்மகாற்றை உலகிற்கு வழங்கிய அருளார திருவடி பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார். அவர் ஒரு மகான் மட்டுமல்ல, மனிதநேயத்தின் பிறப்பிடும் இலக்கணம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அவரது ஈர நெஞ்சமே நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய உயர்ந்த வாழ்வில் நெறியாகும். வள்ளலார் போதனையில் எளிமையானவை, ஆனால் ஆழமானவை. அவை இன்றும் காலத்திற்கு தேவைக்கு மிகவும் பொருத்தமானவை. எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுவதே மிக சிறந்த தர்மம் என்று வலியுறுத்தினார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இந்த வரிகள் அவரது கருணை உள்ளத்தை உணர்த்துகின்றன. 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் பல சமூகவாதிகளை தோன்றி இந்தியர்களை வேத மதத்திற்கு திரும்ப சொன்ன காலம். அதே காலகட்டத்தில் மதமான பீடியாக இருக்க வேண்டும் என மதத்திற்கும் ஜாதிற்கும் சாட்டை எடி கொடுக்க ஒரு சமத்துவவாதி தென்னிந்தியாவில் தோன்றினான். அவன் அங்கு மூடியிருக்கும் மூட பழக்கங்களுக்கெல்லாம் ஒரு சாட்டையடியாக பிறனான். கண்மூடி பழக்கம் மண்மூடி போகட்டும் என சொல்லி முன்னேற்ற கழகங்களுக்கு முகவுரை எழுதியவர் யார்? புகழ்ச்சி துறவி என பெரியாரால் கொண்டாடப்பட்டவர் யார்? உத்தம மனிதன் என திம்பர சுவாமிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? 2 நூற்றாண்டுகளாக இன்னும் பேசும் பொருளாக இருப்பதுதான் வள்ளலார். வள்ளலார் ஏற்றிய அணைய அடுப்பு அனைவரது பசியும் போகிறது. அவர் பிறந்த நாளில் நான் பிறந்தேன் என்று மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. தமிழுக்கு அமுது என்று பெயர் என்றான் கவிஞன். ஆனால் எங்கள் தமிழுக்கு அமுதம்தான் என்பதை நாங்கள் மகிழ்வோடு சொல்லி கரவொலி எழுப்புகின்றோம். நன்றி. மூடத்தனத்தின் முக்காட்டை கிழித்தெறிந்து